27% of reservation is given for OBC. But this 27% is not given for all the OBC people. Parents who are in a certain occupation, those kids are not eligible for NCL certificate. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை வந்து it will not be taken into consideration. அவங்க வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளையே பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் செஞ்சு நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா பண்ணலையா, பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஆன் தட். Dear aspirants, 2025 Civil Service Examination ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு. இதில் OBC க்ரைட்டீரியாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு OBC NCL சர்டிஃபிகேட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ். அந்த OBC NCL சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இன்னைக்கு நான் கேதர் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நம்ம புருஷோத் சார் கிட்ட கேட்டு இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிப்போம். Hi Vidya, hope you people are doing good. So Vidya, I hope that this is a very mandatory question at this point of time. ஏன்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும், OBC கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கம்பல்சரியா OBC certificate வேணும். Because nowadays they are asking for the reference number of the OBC certificate, the authority who issued the OBC certificate and the date in which the OBC certificate was issued. So இதெல்லாம் வந்து mandatory நம்ம fill பண்ண வேண்டியது இருக்கும். So before continuing our discussion, let's put up some clarity on that part. இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடலாம். யாருக்கெல்லாம் கிடையாதுன்னா SC ST candidates who are applying for this examination, அவங்களுக்கு இந்த வீடியோல பெரிய டேக்அவேஸ் இருக்காது. This is applicable only for candidates who belong to OBC category or some general category people who are actually eligible to apply in OBC category, but அவங்களுக்கு தெரியாது. நான் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல, எனக்கு அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியாது, என்னுடைய பேரண்ட்ஸுடைய சேலரி க்ரைட்டீரியா வந்து அதிகமாக இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு டேக் அவே இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் அண்ட் OBC கேட்டகரி பீப்புள் டெஃபினெட்லி ஷுட் வாட்ச் திஸ் வீடியோ. They might get some good idea based on the questions you have collected. சார், என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா OBC NCL னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அப்படின்னா என்ன? So இந்த OBC certificate அப்படின்றது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சர்டிஃபிகேட். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சர்டிஃபிகேட் NCL அப்படின்றது நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் OBC பற்றி சொல்லிடுறேன். யார் யார் அப்ளை பண்ணலாம் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் BC பேக்வர்ட் கிளாஸஸ், MBC மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், DNC டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், BCM பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம். இந்த 4 கேட்டகரி பீப்புள் வந்து தே கேன் அப்ளை ஃபார் OBC சர்டிஃபிகேட். இந்த OBC certificate அவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா they have to apply. We will see how they are going to apply for it. இதில் creamy layer, non creamy layer அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா OBC உடைய யூஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். OBC-னுடைய யூஸ் வந்து educational institutions and central government educational institutions and the central government recruitment process, இது ரெண்டுத்துலேயுமே 27% reservation is given for OBC. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஜாப் போகிறதா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஒரு சீட் வாங்குறதா இருந்தாலும் சரி, 27% ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் given for OBC. பட் திஸ் 27% இஸ் நாட் given ஃபார் ஆல் த OBC பீப்புள். இந்த OBC பீப்புளையே எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு ஆர் பேக்வர்ட் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அதில் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு OBC பீப்புளை வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. So creamy layer OBC வந்து it is nothing other than general category. Non creamy layer NCL, OBC NCL சொல்றோம் பாத்தீங்களா, non creamy layer இவங்க தான் வந்து இந்த 27% ரிசர்வேஷனுக்கு வந்து they are eligible. So ஒரு UPSC aspirant OBC certificate non creamy layer certificate வச்சிருக்காங்கனாக்கா அப்போ அதனால என்னென்ன பிரயோஜனம் அப்படின்றது I will tell you. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா first thing, அவங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷனில் they will be part of the recruitment process. Second thing, அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே. தேர்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் preliminary மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது they will be considered under the OBC cut off. ஸோ உங்களுக்கு OBC cut off வேணும், உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், அந்த 27% ரிசர்வேஷன் வேணும்னா கம்பல்சரியா நீங்கள் OBC சர்டிஃபிகேட்டை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அப்ளை பண்ணும்போதே யூ ஷுட் மென்ஷன் த OBC நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஐ ஹோப் தட் ஐ ஹவ் கிளாரிஃபைட் வாட் இஸ் OBC certificate. So now, and who are the people who can able to apply for the OBC certificate. Now, second
கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப வில் பி யூசிங் பிசி ஆர் எம்பிசி, அப்போ சென்ட்ரல் எக்ஸாம் எழுதுறப்போ ஓபிசி. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். இப்போ ஸ்டேட்ல சொன்ன ஒரு பிசியாக கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி சென்டருக்கு வரப்போ அது என்ன கிரைட்டீரியாவில் அது போகும்? யூ சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸாக வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த காஸ்ட் எல்லாம் வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பான். அந்த லிங்கை வந்து நம்ம இந்த வீடியோலேயே கொடுப்போம். ஸோ தட் பீப்புள் கேன் செக் இட் by clicking that link whether their caste which is mentioned in their BC certificate or MBC certificate is available in the central list. அப்படி இல்லைன்னா இன்னொரு லிங்க்கும் நம்ம கொடுப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய லிஸ்ட் வந்துடும். பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் உடைய லிஸ்ட் வந்துடும். அந்த தமிழ்நாடு இதை எடுத்து அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தாக்கா அதனுடைய சீரியல் நம்பரும் வந்து இட் வில் பி தேர். சென்ட்ரல் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பான். அந்த சென்ட்ரல் நெக்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி சென்ட்ரல் சீரியல் லிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த காஸ்ட் இருக்கும். So double check பண்ணிக்கலாம். வேணும்னா அவசியம்னா செக் பண்ணிக்கலாம். But you have a BC certificate or you have a MBC certificate, you can just go ahead and apply for the OBC certificate. Okay. So அது definitely it will be listed either in the state or in the central. உங்களுக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் வரும்னா நீங்க if you are migrated to some other place and you are living in some other place na then the situation might change. People who have moved to some other states. Correct. And the time period there may be some difficulties. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, அப்ளை பண்றதுக்கான கிரைட்டீரியா என்ன சார்? அப்ளை பண்றதுக்கான கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா you have two criterias to apply. ஒன்னு வந்து occupational status, இன்னொன்னு வந்து income and wealth test. Occupational status அப்படின்றது வந்து certain parents who are in a certain occupation, those kids are not eligible for NCL certificate. OBC creamy layer. Okay. அவங்களுக்கு வந்து NCL certificate கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் கிடையாது. அது யார் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் பேஸ்டா பார்க்கலாம். இன்கம் பேஸ் பண்ணி இப்போ பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷனை பேஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் SC STக்கு இந்த வீடியோ கிடையாது. அவங்களுக்கு they can just go with their own certificate. BC MBC DNC BCM இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுடைய அப்பா அம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் த foremost திங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து he is working in a private company or he have already been recruited in the government. Okay, even in group 1 போஸ்ட்லயே கூட ரெக்ரூட் ஆகட்டுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் group 1 எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை வந்து it will not be taken into consideration. Okay. அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய இன்கம் தான் இங்க டிஃபைன் பண்றது வந்து ஃபேமிலி இன்கம். Family income இங்க டிஃபைன் பண்றது வந்து parents உடைய இன்கம் தான். So if you are living in a joint family, you have large amount of family members. அதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. அப்பா அம்மா வந்து என்ன சம்பாதிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் they try to identify whether the aspirant or the kid who is going to apply for the examination is a non-creamy layer or a creamy layer அப்படின்ற அந்த ஃபேக்டர். அதை பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல ஆக்குபேஷன் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டுடைய அப்பா அம்மா நார்மலி if they are holding a constitutional post, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு போஸ்ட், அதாவது வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கவர்னர், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்தாங்கன்னா கம்பல்சரியா அவங்க வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளையே பண்ண முடியாது. they belong to creamy layer. Okay, so they belong to creamy layer. அதனால அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க தான் பேரண்ட், அப்பாவோ அம்மாவோ, both either whatever it is. They should not apply for OBC non creamy layer. They are creamy layer. Okay, so first part முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் பார்ட் வருவோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் A கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ். ஓகே, கிளாஸ் 1ன்றது குரூப் A க்கு ஈக்குவலன்ட்டான ஒரு. கரெக்ட். குரூப் Aன்றது இப்போ யூஸ் பண்ற கிரைட்டீரியா. கிளாஸ் 1ன்றது வந்து ஃப்ரம் தி பிரிட்டிஷ் லெகசி பை டிஃபால்ட்டாவே கிளாஸ் 1ன்றது கொண்டு வருவாங்க. I will give more details about class 1 in a short time frame. So இந்த குரூப் A கிளாஸ் 1 ஆஃபீஸரா அப்பாவோ அம்மாவோ இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே டைரக்டா ரெக்ரூட் ஆயிருந்தாங்கன்னா their kids are not considered as non creamy layer. அவங்களும் creamy layer குள்ள தான் வருவாங்க. சோ அவங்களுக்கும் NCL certificate கிடைக்காது. ஓகே, சப்போஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்ல அப்பா குரூப் B ஆபீசரா ஜாயின் பண்ணிருக்காரு டைரக்டா,
குரூப் பி ஆஃபீஸர்ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள அப்பா வந்து குரூப் ஏ ஆஃபீஸரா ப்ரொமோட் ஆயிட்டாங்க. அப்பாவோட ஏஜ் 40. அப்பாவோட ஏஜ் 40க்குள்ள ஒரு குரூப் ஏ ஆஃபீஸரா ப்ரொமோட் ஆயிட்டாங்கன்னா அப்பவும் அவங்க பசங்க வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கிடைக்காது. they will get only creamy layer certificate. ஓகே கிளியர். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் பார்த்துட்டோம், குரூப் ஏ கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ் உடைய பசங்கன்னு பார்த்துட்டோம். அப்புறம் குரூப் பி but within 40 yearsல வந்து the father got promoted into the group A service. அப்போ அவங்க வந்து they are not eligible. இப்போ அந்த ப்ரமோஷன் ஃபேக்டர் வந்து மதர் ப்ரோமோட் ஆனா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அது அப்ளிகபிள் கிடையாது. father உடைய கிரைட்டீரியா தான். ஓகே. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னாக்கா military officers. ஓகே. military officers உடைய பசங்க வந்து if the military officer அப்படினு சொல்லும்போது ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ், paramilitary forces. இந்த ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரியில கல்னல் ரேங்க்கு ஈக்குவலண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க வந்து they are considered as creamy layer. they are not considered as NCL. they are considered as creamy layer. ஒரு கல்னலுக்கு ஈக்குவலண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய military officers irrespective of army, navy, air force and paramilitary forcesல இருக்கிற பேரண்ட் வந்து கல்னலுக்கு ஈக்குவல் ரேங்க்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய பசங்க they are considered as creamy layer, non creamy layer. So military விஷயமா பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஓகே. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் ஏ அப்படின்னு சொன்னோம்னா இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல குரூப் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலண்டான சர்வீசஸ் வந்து குரூப் 1 சொல்லுவோம். ஆல்தோ இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவலன்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இதுவே வந்து கிரேட் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல. கிரேட் ஏ. ஆமா, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், ஆர்பிஐ கிரேட் ஏ எக்ஸாம்ஸ். கரெக்ட், ஆர்பிஐ. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்கல்ஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில், இந்தியன் ஓவர்சீஸ், ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், தென் யூ ஹேவ் ONGC. இந்த மாதிரி எத்தனையோ யூனிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய கிரேட் ஏ ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே சேலரி, பே பர்க் இந்த ஸ்லாபை வச்சு ஈக்குவலண்ட் கேட்டகரியில இருந்தாங்கன்னா they are considered as class 1 officer. ஓகே. அந்த class 1 ஆஃபீஸருக்கு நான் சொன்ன அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரைட்டீரியா தான் இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே. தட் இஸ் பேரண்ட் ரெண்டு பேருமே கிளாஸ் 1 ஆ இருக்காங்க. ரெண்டு பேரோ இல்ல யாராவது ஒருத்தர் டைரக்டா ரெக்ரூட் ஆயிருந்தாக்கா this is applicable. The child automatically moves to creamy layer. Correct. The child automatically moves to creamy layer. So நம்ம military பார்த்துட்டோம், public sector units பார்த்துட்டோம், central government பார்த்துட்டோம், state government பார்த்துட்டோம். So இவங்கெல்லாம் வந்து they are not applicable for creamy non creamy layer certificate. They will get only creamy layer certificate. Creamy layer certificate is nothing but general category. Okay, அவங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த 3 கிரைட்டீரியா கிடைக்க போறது இல்ல. 27% ரிசர்வேஷன் கிடைக்காது, கட் ஆஃப் கிடைக்காது, அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. ஓகே. Then comes the next category, private sector. Parents வந்து private sectorல work பண்றாங்க. அவங்களுடைய salary வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து NCL கிடைக்குமா, CL கிடைக்குமா, creamy layer ஆ, non creamy layer ஆ அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்கம் அண்ட் வெல்த் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உடைய நோட்டிபிகேஷன்ல they are giving some criteria. இன்கம் அண்ட் வெல்த் டெஸ்ட் என்னன்னா பேரண்ட்ஸ் உடைய இன்கம் வந்து it should be not more than 8 lakhs for 3 consecutive years. Okay. So 3 consecutive years ku வந்து parents உடைய income வந்து it should not be more than 3 lakhs. இந்த income more than 8 lakhs. Okay. இந்த income னு சொல்றது annual income. Year 1 க்கு 8 lakh, year 2 8 lakhs. 3 வருஷமுமே கன்சிக்யூட்டிவா 8 lakhs க்கு மேல இருக்கும். 3 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல 8 lakhs விட குறைவா இருந்தா கூட அந்த கேண்டிடேட் வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சப்போஸ் அவங்க வந்து 3 வருஷமுமே 8 lakhsக்கு மேல இன்கம் இருந்தா அவங்களுக்கு கிடைக்காது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இன்கம் கால்குலேட் பண்ணும்போது சேலரியை கன்சிடர் பண்ண கூடாது. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சர்வீசஸ். இப்போ அலைடு சர்வீசஸ்னு சொல்றப்ப ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர்
அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். கரெக்ட். ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹார்வெஸ்டிங் நார்மல் கிராப்ஸ், கல்டிவேட்டிங் கிராப்ஸ், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்காங்கன்னா அதுல வரக்கூடிய இன்கம் இந்த இன்கம் அண்ட் வெல்த் டெஸ்ட்ல சேர்க்கக்கூடாது அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் சேலரிய இன்கமா சேர்க்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு டெஸ்ட், ஒரு கிரைட்டீரியா. irrespective. ஆமா, எவ்வளவு சேலரியா இருந்தாலும். இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க பேரண்ட் வந்து let's say they are drawing 20 LPA. Okay, 20 lakhs per annum. Okay, 20 lakhs per annum இல்ல 2 crores per annum earn பண்ணா கூட if it is a salary that will not be included in the calculation of the income and wealth test. அவங்களோட பசங்களுக்கு நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் கிடைக்கும். Okay, they can apply. Yes, they can apply for it and they will get it. So when they are calculating the family income, parents nuடைய income மட்டும் தான் family income னு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். அந்த family incomeல parents உடைய salary-யை இன்க்ளூட் பண்ண கூடாது. அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைட் சர்வீசஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கமையும் கேட்டகரைஸ் பண்ண கூடாது. ஓகே, இங்க ஒரு சின்ன டவுட். ஜெனரலா இன்கம்னு நம்ம நார்மலா பேசுறப்ப salary இல்ல இந்த மாதிரி இன்கம் தான் நமக்கு தெரியும். இப்போ இவங்க சேலரியும் கிடையாது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா what are the other possible sources of income? ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜ். The other possible sources of income அப்படின்னாக்கா, let's imagine ஒரு ஆஸ்பிரண்டோட அப்பா அம்மா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல நிறைய காசு போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து ஒரு இன்கம். ஓகே, ஒரு பெரிய ஒரு 2-3 வீடு வச்சிருக்காங்க, அந்த வீடுல இருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம் வந்து ஒரு இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறாரு, ஆனா அவர் வந்து டியூஷன் எடுக்கிறாரு இல்ல வேற ஏதோ ஒரு வேலை பண்றாரு, ஒரு பிசினஸ் பண்றாரு, அதுல ஒரு இன்கம் வருது. சோ இந்த இன்கம் எல்லாம் சேர்க்கும் போது அது 8 lakhsக்கு மேல போச்சுன்னா that will not be considered under they will not be considered for NCL certificate. அவங்க வந்து creamy layer certificate போய்டுவாங்க. இது வந்து கன்சிக்யூட்டிவா 3 years இருக்கும். 8 lakhs 8 lakhs 8 lakhsக்கு மேல 3 years வந்து earn பண்ணிருக்கணும். பட் இப்போ வந்து இப்போ உங்களோட நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து வாடகை வருது, ஆர் நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கீங்க, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணா கூட வருஷத்துக்கு வந்து ஒரு 2 lakhs 3 lakhs தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்கம். பட் உங்க salary வந்து ஒரு 20 lakhs 30 lakhs per annum வச்சுக்கோங்க. Still you will get a non-creamy layer certificate. And eligible to apply. Yes, because salary has been removed, agricultural income is removed, other income வந்து 8 lakhs cross பண்ணல, so they are eligible for non-creamy layer certificate. So இப்போ இந்த வீடியோவை பார்க்குற பசங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷனல் வைஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸினுடைய ஆக்குபேஷனை செக் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் யூனிட் ஆர் ஆர்மி, நேவி, மிலிட்ரி சர்வீசஸ், இதில் நான் சொன்ன கிரைட்டீரியா படி அவங்க இல்லைன்னா நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட்டில் அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறாரு, அதில் சேலரி எவ்வளோ வாங்கினாலும் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். பட் அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து இன்கம், அதர் இன்கம்ஸ் வந்து if they are earning more than 8 lakhs for 3 consecutive years, அவங்களால வந்து NCL certificate அப்ளை பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு, நார்மலான ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில வந்து அவருக்கு ஆவரேஜா வரக்கூடிய இன்கம், பிசினஸ் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 9 lakhs வருது பெர் ஒன் இயர். ஸோ 3 consecutive yearsக்கு அவருக்கு 9 lakhs வருது. அவங்க பசங்களால நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா தட் இஸ் a business income. ஆனா அதே பர்சன் அதே கடையில ஒர்க் பண்றாங்க, someone is owning that shop. அங்க வந்து அவருக்கு வந்து 9 lakhs earning salary-யா வருது. இப்ப அந்த salary இன்க்ளூட் பண்ணலாமா? அப்படினா salary வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ், it is excluded. So அவரோட பசங்க வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இன்கம்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் கிளியரா டிஃபரன்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட், இப்போ நீங்க செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னாக்கா, செல்ஃப் எம்ப்ளாய்னா இப்போ ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி, ஃப்ரீலான்சர், கிக் எக்கானமில இருக்கக்கூடிய ஆட்கள், ஆர் வந்து கன்சல்டேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல ஒரு டாக்டர், ஒரு லாயர், இந்த மாதிரியான விஷயம் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்கம் ப்ரூவ் பண்றதுக்கு வந்து யூ நீட் a இன்கம் சர்டிஃபிகேட். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னாக்கா, யூ ஹேவ் டு கோ டு இ-சேவா சென்டர் அண்ட் யூ ஹேவ் டு சிஎஸ்சி, காமன் சர்வீசஸ் சென்டர். அங்க போயிட்டு அப்ளை பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஓகே,
ஸோ பை டிஃபால்ட் எல்லாருக்கிட்டையுமே வந்து பிசி சர்டிஃபிகேட் இருக்கும். பிசி, எம்பிசி, பிசிஎம் ஆர் டிஎன்சி சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்காக we would have applied. கரெக்ட். ஸோ பேரண்ட்ஸ் உடைய காஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டையும் இன்கம் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வச்சு நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போ நான் சொன்ன கிரைட்டீரியா படி வந்ததுனாக்கா சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உங்க அப்பா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல வந்து கிளாஸ் 1 ஆஃபீஸர் கிடையாது, டைரக்ட்லி ரெக்ரூட்டட் கிளாஸ் ஆஃபீஸர் கிடையாது, இல்ல குரூப் பி செகண்ட் லேயர்ல ஜாயின் பண்ணி 40 இயர்ஸ்க்குள்ள கிளாஸ் 1 சர்வீஸ்க்கு ப்ரொமோட் ஆகுங்க அப்படின்னாக்கா நீங்க தாராளமா கோ ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட். Now I'm going for the next question. Okay. Next question, how to apply for this NCL? இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா யூ ஹாவ் டு கோ டு TNEGA வெப்சைட்டுக்கு போகணும், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வெப்சைட்டு. ஸோ அந்த TNEGA சென்டருக்கு போயிட்டு வெப்சைட்டுக்கு போயிட்டு யூ ஹாவ் டு கிரியேட் அ சைன்இன். அந்த சைன்இனை கிரியேட் பண்ண பிறகு வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு create what is called as customer account number. Or some places they call it as citizen account number or customer account number, CAN number னு சொல்லுவாங்க. அத அந்த CAN நம்பருக்கு திரும்ப நீங்க வந்து ஒரு லாகின் credentials, ஐடி இதெல்லாம் வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் you have to upload the necessary documents அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பழைய பிசி ஆர் எம்பிசி சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்க சொல்றது கேக்குறப்ப இது ஒரு ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்க மாதிரி இருக்கு சார். இல்ல, இது ஒரு லாங் ப்ராசஸ் கிடையாது. பட் ஒரு ஃப்ரெஷரா அப்ளை பண்ணும்போது TNEGA போய் ஒரு சைன் இன் ஓபன் பண்ணி ஒரு CAN நம்பரை ஓபன் பண்ணி அதுதான் ஐ திங்க் தட் இஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு ஆஸ்க். ஓகே, இதெல்லாம் செஞ்சு நம்ம கரெக்டா அப்ளை பண்ணிருக்கோமா பண்ணலையா, பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஆன் தட். இதெல்லாம் பண்றதுக்கு சிம்பிளா காமன் சர்வீசஸ் சென்டர் which is also called as e-சேவா மையம், go there, tell them you want to apply for OBC certificate. அவங்களே ஒரு 4-5 டாக்குமெண்ட் கேட்பாங்க, இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. இட் வில் பி வெரி சிம்பிள். முடிச்சுட்டு அவங்க இந்த CAN நம்பர் கொடுத்துருவாங்க. அங்க இதனுடைய ஃப்ளோ சொல்றேன், how it moves on அப்படின்றது. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண பிறகு the first point of contact வந்து this goes to the VAO கிட்ட போயிட்டு VAOல இருந்து RIல இருந்து டெப்டி தாசில்தார், அங்க இருந்து தாசில்தார். ஸோ தாசில்தார் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஒரு SMS வரும், உங்களோட சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டவுன்லோட் த சர்டிஃபிகேட் ஆன்லைன் வித் அ டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூ டு அப்ளை த ஃபேக்டர். யாரெல்லாம் வந்து authority who can able to apply for this who can able to issue this certificate அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் no officer, revenue departmentல இருக்கிற no officer lesser than தாசில்தார் can issue this certificate. பட் பேன் இந்தியா அப்படின்னும் போது யூபிஎஸ்சியே சர்டன் கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு, அப்புறம் வந்து டெபுட்டி கமிஷனர் ஆர் சப்டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், தாசில்தார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ பாசிபிளி இஃப் யூ see it in the screen you can able to see those details on who are the authorized persons who can issue the certificate. இந்த authorized personோட டீடைல் டெசிக்னேஷனை வந்து நம்ம யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது we have to mention it in that the issuing authority. Correct, issuing authorityல நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். So these are the people who can able to apply. TNEGA தான் போய் அப்ளை பண்ணணும். நீங்க காமன் சர்வீசஸ் சென்டருக்கு போனால் அவனே அப்ளை பண்ணி கொடுத்துருவான். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும். இல்லைன்னா இதை வந்து you have to make it up. And இதுக்கு processing fee மட்டும் ஒன்று பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ e-சேவை மையத்துல பண்ணீங்கன்னா there will be some processing fee which may be 60 rupees or 100 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். I think it's 60 rupees. So that we have to pay for it. நீங்க சொன்ன ப்ராசஸ்ல அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டேன். அந்த வாங்கின சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி எவ்வளவு நாள் இருக்கும்? சர்டிஃபிகேட்டினுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா it will be up to 31st March of a given year. அதாவது end of the financial year. Okay. Financial year உடைய end வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து it will expire. So normally if you see that if in case you are applying for the certificate at the time of notification, January மாசம் நீங்க பண்றீங்கன்னா
மார்ச் 31 வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். ஸோ அந்த வேலிடிட்டியை வச்சுட்டு நீங்கள் சப்சிக்வெண்ட் இயர் ஏப்ரல் ஆர் மே அந்த டைமில் திரும்பவும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இன்டர்வியூ போகும்போதும் அந்த சர்டிஃபிகேட் காப்பியை கொடுத்துருங்க. பட் இப்போ நீங்கள் ஜனவரிக்கு அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் இன்டர்வியூ லெட்டர் கொடுக்க முடியாது. ஸோ 31 மார்ச்சுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் யூ ஹேவ் டு அப்ளை ஒன் மோர். சின்ஸ் யூ டோல்ட் ஃபினான்ஷியல் இயர்ல முடியுது அப்படின்றனால கேன் ஐ டேக் இட் அஸ் ஃபினான்ஷியல் இயர் தான் அதோட ஒரு வேலிடிட்டி? கரெக்ட் யூ ஆர் ரைட். ஃபினான்ஷியல் இயர் தான் அதனுடைய வேலிடிட்டி. அந்த ஃபினான்ஷியல் இயர் வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் we can able to proceed in terms of applying another certificate. அது பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காகவே அப்ரூவ் பண்ணிடுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் காஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் த பிளேஸ் வேர் யூ ஆர் லிவிங் இன். சம்டைம்ஸ் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா he will approach your house and he will ask for details. இல்ல நீங்க அப்ரோச் பண்ணும்போது he will ask for some certificate or some details like which you can able to provide. Income certificate அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க சான்ஸ் இருக்கு. அதை கேட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க அதை செய்து கொடுத்துருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டா சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஈஸி. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ யூ வில் பி இன் த கியூ. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய மல்டிவேரியஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுல ஒன் ஆஃப் த ஒர்க் தான் உங்களுக்கு. ஸோ அவங்களும் they will take some time to approve all those factors. நம்ம அர்ஜென்சிக்காக சும்மா போய் நின்றுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம தான் முன்னாடி அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஸோ people can able to apply for it. Okay, anything else? Yes sir, I think I've covered all the frequently asked questions. Fine, hope you have comprehensively covered all the factors. So thank you Vidya, thank you so much for asking these questions. I hope that this will be definitely helpful for the people who are planning to apply for the examination in the upcoming for the upcoming UPSC examination. And thank you all the best for your examinations. Do well. We'll come up with a new video. Thank you. Thank you.